அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, பச்சை பட்டாணியும் கருப்பு கொண்ட கடலையும் முளைக்கட்டி எடுத்து வச்சிருந்ததில் ஒரு வடை தாங்க செய்ய போகிறேன். ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க அதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. கருப்பு கொண்ட கடலையும் பச்சை பட்டாணியும் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சு நான் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு காரம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த முளைக்கட்டின பயிர் வகையெல்லாம் அவ்வளோ தூரம் நமக்கு ப்ரோட்டீன் சத்து, இரும்பு சத்து எல்லாமே நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1-2மா கொஞ்சம் குறை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இப்போ அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன். இது 2 மசாலாவும் ஃப்ளேவர் உங்களுக்கு வாசனை நல்லா இருக்குங்க. இப்போ அதோடய ஒரு கப்பு ஃபுல்லாக நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. மல்லி கருவேப்பிலையை நான் பச்சை மிளகாய் 1 நறுக்கி போட்டுருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நீங்கள் கூட சேர்த்துடாதீங்க, டேஸ்ட்டே உங்களுக்கு மாற்றி விட்டுரும். கையாலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுங்க. சரியான ஒரு பதத்துக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் நீங்கள் முளைக்கட்டி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பச்சையாக கூட மதியம் லஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சமாக நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் அளவு கூட எடுத்து சாப்பிட்லாங்க. நீங்கள் மதிய சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கணும். நமக்கு செரிமானத்தன்மை அப்போ தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வடை தட்டுற ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி அப்படியே போட்டுற வேண்டியதாங்க. இதில் இரும்பு சத்து, நார் சத்து, ப்ரோட்டீன் சத்து எல்லாமே நிறையவே இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இதுக்கு கொடுக்கலாங்க. ஒரு ஈவினிங் டைமில் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் இல்லை நம்மளே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ டீயோடு சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் கருக்க விட்டுறாத அப்படியே திருப்பி போட்டு நம்ம இந்த வடையை எடுத்துட வேண்டியதாங்க. நம்ம சாதாரணமாக எப்போயுமே கடலைப்பயிரில் உளுந்துலலாம் வடை செய்வோம். நீங்கள் இந்த மாதிரி முளைக்கட்டி பயிர் வகையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு கொடுத்து அனுப்பலாம். இந்த முளை கட்டுறதை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படியே காலையில் எடுத்து நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு அப்படியே ஈரத்தெல்லாம் வடிகட்டி விட்டு அப்படியே வச்சுட்டோன்னா ஒரு 4-5 நாள்லேயே நமக்கு லேசாக அப்படியே முளை கட்டி வந்துடும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. வீட்டில் கொண்டக்கடலை இருந்தால் இந்த மாதிரி முளைக்கட்டி நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.